வணக்கம் மாணவர்களே. மற்றுமொரு குருகுலம் கல்வி நிகழ்ச்சி திட்டத்தினூடாக இணைந்த கணிதம் பாடவேளையில் உங்களை சந்திக்கின்றோம். அந்த வகையில் இந்த பாடவேளையானது இணைந்த கணிதத்திலே காணப்படுகின்ற பிரயோக கணிதத்தில் காவிகள் தொடர்பான விடயங்கள் தொடர்பாக ஆராய்கின்ற பாடவேளையின் இறுதி பாடவேளையாக காணப்படுகின்றது. கடந்த பாடவேளைகளில் நாங்கள் காவிகள் தொடர்பான விடயங்களை ஆராய்ந்து அது தொடர்பான பயிற்சிகளை செய்திருக்கிறோம். இந்த பாடவேளையில் மேலும் சில பயிற்சிகளுடன் இந்த பாடத்தை நிறைவு செய்யலாம் என இருக்கின்றோம். அந்த வகையில் இந்த காவி என்ற பாடமானது மிகவும் குறுகிய பாட பரப்பை கொண்டதாக காணப்படினும் எமது பரீட்சையிலே வினாத்தாள் இரண்டில் பகுதி ஒன்றிலும் 5வது வினாவாகவும் பகுதி 2லும் ஒரு தள விசையுடன் இணைந்த ஏ பகுதியாகவும் ஒரு தள விசையானது பி பகுதியாக காணப்படுகின்றது. காவியானது பி பகுதியிலே காணப்படுகின்றது. ஆகவே மிக கூடிய அளவு புள்ளிகளை பெறக்கூடிய குறைந்த பாடப்பரப்பை கொண்ட பாடமாயினும் கூடிய அளவு புள்ளிகளை பெறக்கூடிய, அதாவது பகுதி ஏயிலே 25 புள்ளிகளையும் பகுதி பியிலே வினாத்தாள் 2ல் பகுதி பியிலே உதாரணமாக 90 புள்ளிகளுக்கிட்ட 1000க்கு 90 புள்ளிகளுக்கிட்ட பெறக்கூடிய பாடமாக காணப்படுகின்றது. ஆகவே நீங்கள் இந்த பாடத்தில் போதிய தேர்ச்சிகளை பெற்றுக்கொள்ள கூடியதாக காணப்படும். அந்த வகையிலே இந்த பாடவேளையானது தொலைக்காட்சியூடாக ஒளிபரப்பாகி கொண்டிருக்கின்றது. தேசிய கல்வி நிறுவனமும் கல்வி அமைச்சும் இணைந்து நடத்துகின்ற இந்த கல்வி சேவையானது மாணவர்கள் தொலைக்காட்சியூடாக பார்த்து பயன்பெறக்கூடியதாக இருக்கும். அதேவேளை இணையதளத்திலே காணப்படுகின்ற யூடியூப் யூடியூப்பினூடாக மாணவர்கள் தேசிய கல்வி நிறுவனத்தினுடைய சேனல் NI என்கின்ற யூடியூப் சேனலினூடாக கீழே காட்டப்பட்டிருக்கும் சேனல் NI என்கின்ற யூடியூப் சேனலினூடாக நீங்கள் இந்த பாடப்பகுதியை வேண்டிய நேரங்களில் எடுத்து பயிற்சி செய்து மீட்டல் செய்து கொள்ளலாம். அந்த வீடியோக்களுடன் இந்த அச்சிடப்பட்ட பாட குறிப்புகளும் தரவேற்றப்பட்டிருக்கும். அவற்றையும் நீங்கள் தரவிறக்கம் செய்து போதிய அளவு பயிற்சிகளை செய்து கொள்ள வசதியாக இந்த கல்வி சேவையானது காணப்படுகின்றது. அந்த வகையில் நாங்கள் காவிகளின் இறுதி பகுதியில் உங்களை சந்திக்கின்றோம். தொடர்ந்து நாங்கள் காவிகள் தொடர்பான விடயங்களுக்கு செல்லலாம். அந்த வகையில் 4 தேர்ச்சி மட்டங்களை கொண்ட இந்த பாடத்திலே நாங்கள் கடந்த 4 வகுப்புகளில் இந்த தேர்ச்சி மட்டங்கள் தொடர்பில் நாங்கள் ஆராய்ந்திருக்கிறோம். அந்த வகையில் இந்த வகுப்பானது மேலதிக வினாக்களை பயிற்சி செய்கின்ற வகுப்பாக காணப்படுகின்றது. ஆகவே இந்த வினாவினை எவ்வாறு நாங்கள் தீர்த்து கொள்ளலாம் என்பதை பார்க்கலாம். காவிகள் A, B என்பன முறையே காவி A ஆனது இந்த ஆள்கூற்று வடிவு முனைவாள்கூற்று வடிவத்திலே தரப்பட்டிருக்கின்றது. காவி B ஆனது இவ்வாறு தரப்பட்டிருக்கிறது எனின் A.B இனை காண வேண்டும். ஆகவே மாணவர்களே கவனிக்கலாம். A.B இனை காண வேண்டும் என கேட்கப்படுகின்ற வினாக்களுக்கு நாங்கள் நமது பாடத்திட்டத்திலே A.B அதாவது குற்றுப்பெருக்கத்தின் வரைவிலக்கணம் நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம். ஆகவே இரு காவிகளினுடைய குற்றுப்பெருக்கம் கேட்கப்படும் இடத்து A.B ஆனது உடனடியாக நாங்கள் இந்த முறையிலே தான் செய்வதற்கு முயற்சி செய்வோம். காவி ஏயினுடைய பருமன் இன்டு காவி பியினுடைய பருமன் இன்டு கொஸ்டீட்டா என்ற வரைவிலக்கணத்தில் இருந்து நாங்கள் இந்த வினாவை முயற்சி செய்கிறதுக்கு நாங்கள் தயாராகுவோம். ஆனால் வடிவாக இந்த வினாவை அவதானித்தீர்களாக இருந்தால் இந்த குற்றுப்பெருக்கம் பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் எதுவாக அமையும் என்று சொன்னால், இரு காவிகளுக்கு இடையிலான கோணம் தெரியுமாக உள்ள இடத்தில் மட்டும்தான் நாங்கள் இந்த குற்றுப்பெருக்கத்தை பயன்படுத்த முடியும். ஆகவே இங்கு காவி ஆனது முனைவாள்கூற்று வடிவில் தரப்பட்டிருக்கிற காரணத்தினால் நாங்கள் நேரடியாக இந்த A.B நேரடியாக இந்த பெருக்கத்தை காண முடியும். ஆகவே இந்த வரைவிலக்கணத்துக்கு செல்ல தேவையில்லை. ஆகவே A.B ஆனது முனைவாள்கூற்று வடிவில் இரு காவிகளும் இருப்பதால் நாங்கள் நேரடியாக இந்த விடையினை கண்டுகொள்ள முடியும். காவி ஏக்கு பதிலாக 3i சக 2j பயன்படுத்த முடியும்.
இன்டு காவி பிக்கு பதிலாக முனைவால் கூற்று வடிவம் I சக 4 Jயினை பயன்படுத்த முடியும். ஆகவே நேரடியாக இந்த அடைப்பை நீக்கி சுருக்குவதன் மூலம் இந்த விடையினை பெற்றுக்கொள்ளலாம். ஏற்கனவே நாங்கள் குற்றுப்பெருக்கத்தில் பெற்றுக்கொண்ட அறிவிலிருந்து ஒரே திசையில் இருக்கிற காவிகளின் அலகு காவிகளின் பெருக்கம் ஒன்றாகவும் ஒன்றுக்கொன்று செங்குத்தான திசையில் இருக்கிற அலகு காவிகளின் பெருக்கம் 0ஆகவும் நாங்கள் கண்டிருக்கிறோம். ஆகவே இந்த விடையினை நேரடியாக கண்டுகொள்ளலாம். 3i தர I ஆனது 3 ஆகவும் I வர்க்கம் 1 ஆகவும் சக 3i தர 4j ஆனது 0ஆக காணப்படும். நேரடியாக நாங்கள் கணிச்சு கொள்ளலாம். 2j சக தர I ஆனது 0ஆக காணப்படும். ஏனென்றால் ஜேயும் ஐயும் ஒன்றுக்கொன்று செங்குத்தான காவிகள். ஒன்றுக்கொன்று செங்குத்தான காவிகளின் பெருக்கம் குற்று பெருக்கமானது 0ஆக காணப்படும். ஆகவே 2 தர 4 8j வர்க்கம் j வர்க்கத்துக்கு பதிலாக j.j க்கு பதிலாக 2 தர 4 8 j.j ஆனது 1ஆக காணப்படும். ஆகவே இந்த வினாவானது எங்களுக்கு 11 என்று இலகுவாக கிடைக்கும். ஆகவே நாங்கள் a.b கேட்கப்படுற சந்தர்ப்பங்களில் உடனடியாக இந்த வரைவிலக்கணத்துக்கு போவதை தவிர்த்து கோணம் தெரியுமாக இருந்தால் மாத்திரமே இந்த வரைவிலக்கணத்தை பயன்படுத்த முடியும். அவ்வாறு இல்லாத சந்தர்ப்பங்களில் முனைவால் கூற்று வடிவில் காணப்படும் சந்தர்ப்பங்களில் நேரடியாக இந்த பெருக்கத்தை கண்டு கொள்ளலாம். அடுத்த வினாவுக்கு செல்லலாம். புள்ளிகள் a,b,c a,b,c தான காவிகள் இந்த மாதிரி தரப்பட்டிருக்குது. புள்ளிகள் அது தான காவிகள். a என்ற புள்ளியினது தான காவி ஆனது 2i - j ஆக தரப்பட்டிருக்குது. b என்ற புள்ளியினது தான காவியானது 3i சக 6j ஆக காணப்படுகின்றது. அதே போன்று c என்ற புள்ளியினது தான காவியானது முனைவால் கூற்று வடிவத்தில் 3i சக 4j ஆக தரப்பட்டிருக்கின்றது. அதைவிட ABCD ஆனது ஒரு இணைகரத்தின் உச்சிகள் என தரப்பட்டிருக்கிறது. ABCD ஆனது இணைகரத்தின் உச்சிகள் என தரப்பட்டிருக்கின்றது. இந்த காவியிலே இணைகரம் என்பது எங்களுக்கு மிகப்பெரிய தரவாக காணப்படும். நாங்கள் சமனான காவிகள் சமாந்தர காவிகள் தொடர்பான அறிவினை பயன்படுத்தி இந்த கணக்கினை இலகுவாக தீர்த்து கொள்ளலாம். அப்போ இணைகரம் என்று தரப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் நாங்கள் சமனான காவிகள் சமாந்தர காவிகளை நாங்கள் நினைவு கூற வேண்டிய தேவை காணப்படுகின்றது. தற்போது முதலாவது வினாவாக அமைகின்றது புள்ளி டியினது தான காவி கேள்வி. புள்ளி டியினது தான காவி கேட்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் வினாவுக்கு செல்வமாக இருந்தால் உதாரணமாக பார்த்தோமென்றால் இந்த தரப்பட்ட வினா ABCD ஆனது இணைகரம் என்று சொல்லி இருக்குது. இணைகரம் என்று சொன்னால் என்னென்னு சொன்னால் எதிர்ப்பக்கங்கள் சமனும் சமாந்தரமாக காணப்படுகின்ற ஒரு நாட்பக்கல் இணைகரமாக காணப்படும். ஆகவே இந்த இணைகரத்திலிருந்து எங்களுக்கு நேரடியாக தெரியும் AB என்ற காவியும் DC என்ற காவியும் சமனும் சமாந்தரமாக காணப்படுகின்றபடியால் AB என்ற கோட்டு துண்டத்தால் குறிக்கப்படுற காவியும் DC என்ற கோட்டு துண்டத்தால் குறிக்கப்படுற காவியும் ஒரே காவி சமனான காவிகளாக காணப்படும். அதைவிட AD என்ற பக்கமும் BC என்ற பக்கமும் சமனும் சமாந்தரமாக காணப்படும். AD என்ற பக்கமும் BC என்ற பக்கமும் சமனும் சமாந்தரமாக காணப்படும். ஆகவே AD என்ற பக்கத்தினால் காட்டப்படுகின்ற காவியும் BC என்ற பக்கத்தினால் காட்டப்படுகின்ற காவியும் சமனான காவிகளாக காணப்படும். ஆகவே இந்த அறிவை பயன்படுத்தி நாங்கள் டியினது தான காவி காண வேண்டும். டியினது தான காவி. ஆகவே இந்த மற்ற காவிகள் முனைவால் கூற்று வடிவத்தில் இருக்கிறபடியா நாங்கள் டியினது தான காவிய xi சக yj என்ற வடிவில் போடுவதற்கு முயற்சி செய்வோம். ஆனால் xi சக yj என்ற வடிவில் நாங்கள் இதில் பிரதியிடுவோமாக இருந்தால் இங்கு 2 கணியங்கள் எங்களுக்கு தேவைப்படும். x, y ஆகிய 2 கணியங்கள் தேவைப்படும். ஆகவே இந்த வினா சற்று கடினமாக அமையும். இந்த முறையில் நாங்கள் வினாவினை தீர்த்து கொள்ளலாம். ஆனால் நாங்கள் இந்த வினாவில் எங்களுக்கு கேள்வி டியினது தானக்காவி தேவை. அப்போ டியினது தானக்காவி ஓடியாக காணப்படுகின்றது. அப்போ ஓடி தேவையாக இருப்பதால் இந்த வினாவை இலகுவாக செய்யும் பொருட்டு நாங்கள் ஒரு உத்தியை பயன்படுத்தி கொள்ளலாம். ஏபி என்ற காவியும் ஏபி என்ற கோட்டு துண்டத்தால் குறிக்கப்படுற காவியும் டிசி என்ற கோட்டு துண்டத்தால் குறிக்கப்படுற காவியும் சமனான காவிகள்.
ஆகவே ஏபி என்ற காவியும் காவி ஏபியும் காவி டிசியும் சமனான காவிகள். காவி டிசியும் சமனான காவிகள். ஆகவே இதிலிருந்து நாங்கள் நேரடியாக எழுதி கொள்ளலாம். பின்னுக்குள்ள எழுத்து பியினுடைய தானக்காவி ஏபியினை எவ்வாறு நாங்கள் கண்டுகொள்ளலாம் என்று சொன்னால், காவி ஏபியினை எவ்வாறு நாங்கள் கண்டுகொள்ளலாம் என்று சொன்னால் நேரடியாக எழுதி கொள்ளலாம். பியினுடைய தானக்காவி ஓபி சய ஏயினுடைய தானக்காவி ஓ ஏ என்ற வடிவில் நாங்கள் நேரடியாக பெற்றுக்கொள்ளலாம், நேரடியாக எழுதி கொள்ளலாம். அதே போல டிசி ஆனது காவி டிசி ஆனது புள்ளி சி பின்னுக்குள்ள காவி புள்ளி சியினுடைய தானக்காவி புள்ளி சியினுடைய தானக்காவி சய புள்ளி டியினுடைய தானக்காவி புள்ளி டியினுடைய தானக்காவி என்ற வடிவில் எழுதி கொள்ள முடியும். எங்களுக்கு வினாவானது ஓடி தான் எங்கட வினாவாக காணப்படுகின்றது. ஓடி தான் எங்கட வினாவாக காணப்படுகின்றது. ஆகவே நாங்கள் என்ன செய்து கொள்ளலாம் என்று சொன்னால், ஆகவே ஓடியினை காண வேண்டும். ஆகவே ஓபி காவி ஓபி எங்களுக்கு தெரியும். புள்ளி பியினுடைய தானக்காவி 3i சக 6j புள்ளி பியினது தானக்காவி 3i சக 6j என்பதிலிருந்து புள்ளி பியினது தானக்காவி அதாவது ஓபியினை நாங்கள் இவ்வாறு எழுதலாம். ஓபியினை 3i சக 6j என்று எழுதி கொள்ளலாம். 6j என்ற வடிவில் எழுதி கொள்ளலாம். அதே போன்று புள்ளி ஏயினது தானக்காவி தானக்காவி தொடர்பான விடயத்தை நாங்கள் கடந்த வகுப்பில் ஆராய்ந்திருக்கிறோம். புள்ளி ஏயினது தானக்காவி 2i சய j என்பதிலிருந்து நாங்கள் ஓஏ ஆனது புள்ளி ஏயினுடைய தானக்காவியை ஓஏ என்று எழுதி கொள்வது வளமை என்று சொல்லி கடந்த வகுப்பிலே நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆகவே 2i சய j என்ற வடிவில் காணப்படும். சய j என்ற வடிவில் காணப்படும். ஓபி தெரியும், ஓஏ தெரியும், ஓசியும் தெரியும். நாங்கள் இவ்வாறு எழுதி கொள்ளலாம். ஓசி ஆனது தானக்காவி தொடர்பான விடயத்தில் இந்த விடயத்தை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். 3i சக 4j என்ற வடிவிலே பெறப்படும். ஆகவே எங்களுக்கு ஓபி தெரியும், ஓஏ தெரியும், ஓசி காவி தெரியும். ஆகவே ஓடி காவியினை நாங்கள் பின்வருமாறு எழுதி கொள்ளலாம். காவி ஓடியானது காவி ஓடியினை எழுவாய் மாற்றினமாக இருந்தால் காவி ஓடியானது ஓசி காவி சக ஓஏ காவி சய ஓபி காவி என்று பெறப்படும். ஆகவே ஓசி காவியானது 3i சக 4j 3i சக 4j சக ஓஏ காவியானது 2i சய j சய ஓபி காவியானது 3i சக 6j என்ற வடிவிலே பெறப்படும். ஆகவே இதிலிருந்து ஓடி காவியினை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஓடி காவியானது 3i 2i 5i சய 3i 2i ஓடி காவியானது 2i 4j சய j 3j 3j சய 6j 3j 4j சய j 3j 3j சய 6j சய 3j என்ற வடிவில் பெறப்படும். ஆகவே ஓடி காவி எங்களுக்கு இந்த மாதிரி பெறப்படும். காவி ஓடியானது புள்ளி டியினது தான காவியானது இந்த முறையில் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படும். அடுத்த பகுதிக்கு செல்லலாம். இது மிகவும் இலகுவான முறையாக காணப்படும். xi + yj என்ற வடிவிலே நாங்கள் போட்டும் இந்த விடையை காணலாம். அது சற்று கடினமான முறையாக அமைகின்றது. அடுத்ததாக கோடுகள் AD, DC இனது நீளங்கள் தேவை. கோடுகள் AD, DC இனது நீளங்களை காண வேண்டும். காவி வினாக்களிலே ஒரு கோட்டு துண்டத்தினுடைய நீளம் கேட்கப்படுமாக இருந்தால், காவி வினாக்களிலே கோட்டு துண்டத்தினுடைய நீளம் கேட்கப்படுமாக இருந்தால், உதாரணமாக இந்த புள்ளி P இந்த புள்ளி Q ஆக இருக்குமாக இருந்தால், இந்த PQனுடைய நீளம் கோட்டு துண்டங்களின் நீளம் கேட்கப்படுமாக இருந்தால், எங்களுக்கு காவி
PQ என்ற கோட்டு துண்டத்தினால் வகை குறிக்கப்படுற காவி தெரியுமாக இருந்தால் PQ நீளமானது அந்த காவியினுடைய மட்டு பெருமானமாக அமையும். அந்த காவியினுடைய மட்டு பெருமானமாக அமையும். ஆகவே இதே விடயத்தை பயன்படுத்தி இந்த கணக்கினை இலகுவாக செய்து கொள்ள முடியும். கோடு ADயினதும் DCயினதும் நீளங்கள் தேவை. ஆகவே முதல் கோடு ADயினது நீளத்தை நாங்கள் அவதானிப்பமாக இருந்தால் கோடு ADயானது ADயினுடைய நீளமானது எவ்வாறு பெறப்படும் என்று சொன்னால் காவி ADயினது மட்டினால் தரப்படும். காவி ADயினது மட்டினால் பெறப்படும். ஆகவே நாங்கள் முதல் காவி ADயினை காண வேண்டும். காவி ADயினை காண வேண்டும். காவி ADயானது நாங்கள் எவ்வாறு காணலாம் என்றால் புள்ளி D எங்களுக்கு தெரியும், அவரிலிருந்தும் காணக்கூடியதாக இருக்கும். அல்லது AD என்ற காவியும் BC என்ற காவியும் சமனான காவிகள். BC என்ற காவியை கண்டும் நாங்கள் AD என்ற காவியை காணக்கூடியதாக இருக்கும். நேரடியாக நாங்கள் காணும் பொழுது OD காவி சில நேரம் தவறாக காணப்படுமாக இருந்தால் அடுத்த வினாவும் தவறாக காணப்படும். ஆகவே BC என்ற காவியை கண்டு நாங்கள் காணலாம். BC என்ற காவியும் சமனான காவியாக காணப்படும். ஆகவே BC என்ற காவியானது காவி BCயானது எவ்வாறு பெறப்படுமாக இருந்தால் OC சய OB ஆக காணப்படும். OC சய OB ஆக காணப்படும். காவி OCயானது Cயினுடைய தானக்காவி 4i சக 3i சக 4j ஆக காணப்படுகிறது. 3i சக 4j ஆக காணப்படுகின்றது. சய காவி B புள்ளி Bயினது தானக்காவி புள்ளி Bயினது தானக்காவி 3i சக 6j ஆக காணப்படும். 3i சக 6j ஆக காணப்படும். ஆகவே விடையானது ADயினது தானக்காவி ADயினது தானக்காவி அதாவது AD என்ற கோட்டு துண்டத்தினால் குறிக்கப்படுற காவி 3i சய 3i சைவர் i சக 4j சய 6j சய 2j. ஆகவே AD என்ற கோட்டு துண்டத்தினால் காட்டப்படுற காவி இந்த வடிவிலே பெறப்படுகின்றது. ஆகவே நீளம் ADயானது எவ்வாறு பெறப்படும் என்று சொன்னால் காவி ADயினுடைய மட்டு பெருமானத்தினால் தரப்படும். காவி ADயினுடைய மட்டு பெருமானத்தினால் தரப்படும். இங்கு எக்ஸால் கூறு 0. ஆகவே நாங்கள் நேரடியாக எழுதி கொள்ளலாம். 2 அலகுகளாக இருக்கும். 2 அலகுகளாக காணப்படும். 2 அலகு நீளமாக காணப்படும். அடுத்ததாக DCயினது நீளம் வினாவாக அமைகின்றது. ஆகவே DCயினது நீளம் தேவையாக இருந்தால் DC என்ற காவி நாங்கள் கண்டமாக இருந்தால் DC என்ற கோட்டு துண்டத்தினால் குறிக்கப்படுற காவியினது பருமனானது DCயினது நீளத்தை தரும். ஆகவே DCயினது நீளம் மூன்றாவது பகுதி காவி DCயினை நாங்கள் காணலாம். காவி DCயானது எவ்வாறு பெறப்படும் என்று சொன்னால் வினாவில் பார்க்கலாம். DC தேவை. ஆகவே DC என்ற காவியும் AB என்ற காவியும் சமனான காவிகள். AB என்ற காவியை காணுவதன் மூலமும் DCயை காணலாம். அல்லது நாங்கள் D என்ற புள்ளி ஏற்கனவே கண்டிருக்கிறோம். புள்ளி Dயினுடைய தானக்காவி ஏற்கனவே கண்டிருக்கிறோம். ஆகவே அவரை பயன்படுத்தி நாங்கள் காணலாம். நான் AB என்ற காவியை கண்டு காணக்கூடியதாக இருக்கும். ஆகவே DCயானது ABக்கு சமனாக காணப்படும். AB என்ற காவியானது ஓவினுடைய தானக்காவி சய Aயினுடைய தானக்காவி என்ற முறையில் பெறப்படும். ஓவின் Bயினுடைய தானக்காவி அதாவது AB என்ற காவியானது புள்ளி Bயினுடைய தானக்காவியிலிருந்து புள்ளி Aயினது தானக்காவியை கழிப்பதால் பெறப்படும். புள்ளி Bயினுடைய தானக்காவியானது
3i சக 6j என்று தரப்பட்டுள்ளது. புள்ளி ஏயினது தானகாவியானது 2i சய j என்று தரப்படுகின்றது. 2i சய j என்ற வடிவிலே தரப்படுகின்றது. ஆகவே DC என்ற கோட்டு துண்டத்தினால் காட்டப்படுகின்ற காவி 3i சய 2i i 6j சக j 7j என்பதால் தரப்படும். ஆகவே நீளம் DC DC என்ற காவியினுடைய பருமனால் தரப்படும். அவர் இவ்வாறு நாங்கள் கண்டு கொள்ளலாம். முனைவால் கூற்று வடிவில் இருக்கின்ற காவியினுடைய பருமன், காவியினுடைய மட்டு எவ்வாறு காண்பதென்று கடந்த வகுப்பிலே நாங்கள் கற்றிருக்கின்றோம். ஆகவே ஐயினுடைய குணகம் 1 வர்க்கம் சக ஜேயினுடைய குணகம் 7 வர்க்கம். ஆகவே 49 சக 1 வர்க்கமூலம் 50 என்று பெறப்படும். ஆகவே இவர் 2 தர 25. ஆகவே 5 வர்க்கமூலம் 2 என்று பெறப்படும். 2 அலகு. ஆகவே இங்கே பார்த்தமாக இருந்தால் வர்க்கமூலம் எடுக்கும் பொழுது சகவோசாய் 5 பெறப்படும். ஆனால் கோட்டு துண்டத்தினுடைய நீளமானது எப்பவும் நேராக இருக்கும். ஆகவே D,C ஆகிய புள்ளிகளுக்கு இடையிலான தூரமானது 5 வர்க்கமூலம் 2 என்று நாங்கள் பெறக்கூடியதாக காணப்படும். ஆகவே காவியிலே இரு புள்ளிகளுக்கு இடையிலான தூரம் கேள்வியாக இருக்கும் பொழுது அந்த புள்ளிகளை இணைக்கும் கோட்டு துண்டத்தினால் காட்டப்படுகின்ற காவியினை கண்டு அந்த காவியினது பருமனினை காண்பதன் மூலம் நாங்கள் அந்த புள்ளிகளுக்கு இடையிலான நீளத்தை காணக்கூடியதாக இருக்கும். அடுத்த பகுதி, இறுதி பகுதியை பார்ப்போம். உற்பத்தி ஓவிலிருந்து புள்ளி டியினது நீளத்தினை காண்க. உற்பத்தி ஓவிலிருந்து புள்ளி டியினது நீளம், அதாவது டி என்ற புள்ளி, ஓவென்ற புள்ளிக்கும் டி என்ற புள்ளிக்கும் இடையிலான நீளம் கேள்வியாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் ODயினை இணைக்கின்ற கோட்டு துண்டத்தினால் காட்டப்படுகின்ற காவியை காண வேண்டும். ODயினை இணைக்கின்ற கோட்டு துண்டத்தினால் காட்டப்படுகின்ற காவி, அதாவது புள்ளி டியினது தானக்காவி. அப்போ புள்ளி டியினது தானக்காவியில் இருந்து அந்த தானக்காவியினுடைய மட்டு காண்பதன் மூலம் அந்த பருமனானது அந்த கோட்டு துண்டத்தினுடைய நீளமாக காணப்படும். ஆகவே எங்களுக்கு ஏற்கனவே தெரியும், OD என்ற காவி நாங்கள் ஏற்கனவே கண்டிருக்கிறோம், 2i சய 3j. ஆகவே OD என்ற காவியானது 2i சய 3jயினால் காட்டப்படுகின்றது. ஆகவே நீளம் OD சமன் OD என்ற காவியினுடைய மட்டினால் தரப்படும். அது எவ்வாறு பெறப்படுமாக இருந்தால் வர்க்கமூலத்துக்குள்ள சக 2னுடைய வர்க்கம் சக சய 3னுடைய வர்க்கமாக தரப்படும். ஆகவே வர்க்கமூலத்துக்குள்ள 2 4 சக 9 13 என்று பெறப்படும். ஆகவே OD ஆகிய புள்ளிகளை இணைக்கின்ற கோட்டு துண்டத்தினுடைய நீளமானது வர்க்கமூலம் 13 என்று பெறப்படுகின்றது. ஆகவே இவ்வாறு இந்த காவிகள் தொடர்பான அறிவிலிருந்து இலகுவாக நாங்கள் இந்த பயிற்சியை செய்து கொள்ள முடியும். அடுத்த வினாவுக்கு நாங்கள் செல்லலாம். காவிகளானது இலகுவான பகுதியாகவும் குறைந்த பாட வேளைகளில் நாங்கள் நிறைவு செய்யக்கூடிய பாடமாகவும் காணப்படுகின்றது. அடுத்த வினாவை பார்த்தமாக இருந்தால் A,B ஆகிய காவிகள் முறையே, காவி A ஆனது இந்த முறையிலே முனைவால் கூற்று வடிவத்தில் தரப்பட்டிருக்கின்றது. காவி B ஆனது i சக 4j என்ற வடிவிலே தரப்பட்டிருக்கின்றது. தற்போது எமது வினா A,B ஆகிய இரு காவிகளுக்கு இடைப்பட்ட கோணத்தினை காண வேண்டும். A,B ஆகிய காவிகளுக்கு இடைப்பட்ட கோணத்தினை காண வேண்டும். ஆகவே நாங்கள் அவதானிப்போம், இந்த காவி என்ற பாடப்பரப்பிலே கோணம் தொடர்பாக நாங்கள் ஒரே ஒரு இடத்துல தான் நாங்கள் படிச்சிருக்கிறோம்.
காவி என்ற பாடப்பரப்பிலே கோணம் தொடர்பான இரு காவிகளுக்கு இடையிலான கோணம் தொடர்பாக ஒரே ஒரு பகுதியிலே தான் நாங்கள் படிச்சிருக்கிறோம். காவிகளினுடைய குற்றுப்பெருக்கம், அதே போன்று காவிகளுடைய குறுக்கு பெருக்கம். காவிகளுடைய குறுக்கு பெருக்கமானது வினாக்களில் பரிசோதிக்கப்படுவதில்லை. ஆகவே காவியினுடைய குற்றுப்பெருக்கத்தில் இருந்து தான் நாங்கள் கோணத்தினை கண்டுகொள்ள முடியும். எங்கேயாவது காவி வினாவிலே கோணம் சம்பந்தப்படுமாக இருந்தால் எங்களுக்கு உடனே விளங்க வேண்டும், குற்றுப்பெருக்கத்துடன் அந்த வினாவானது தொடர்பு படுகின்றது என்று எங்களுக்கு தெரிய வேண்டும். ஆகவே நாங்கள் காவியினுடைய குற்றுப்பெருக்கத்தை காண்பதன் மூலம் இந்த காவி ஏகமபி ஆகியவற்றுக்கிடையிலான கோணத்தை கண்டுகொள்ளலாம். ஆகவே குற்றுப்பெருக்கத்தினுடைய வரைவிலக்கணத்தை நாங்கள் பார்த்தமாக இருந்தால் காவி ஏ டாட் காவி பி எவ்வாறு வரைவிலக்கணப்படுத்தப்பட்டிருக்கின்றது? காவி ஏ டாட் பி ஆனது காவி ஏயினுடைய பெருமென், காவி பியினுடைய பெருமென் மற்றும் இரு காவிகளுக்கு இடையிலான கோணத்தினுடைய கொஸ் பெருமானம் என்பவற்றின் பெருக்கங்களால் தரப்பட்டிருக்கின்றது. இங்கு கோணமானது 0க்கும் 180 பாகைக்கும் இடையில் காணப்பட வேண்டும். ஆகவே இந்த வினாவிலே நாங்கள் கோணத்தை காண வேண்டுமாக இருந்தால் எங்களுக்கு ஏ டாட் பி ஏகமபி ஆகிய காவிகளுடைய குற்றுப்பெருக்கத்தினுடைய விடையும் தேவை, ஏயினுடைய மட்டுப்பெருமானம் தேவை, பியினுடைய மட்டுப்பெருமானம் தேவை. ஆகவே நாங்கள் இந்த வினாவினை இலகுவாக செய்து கொள்வதற்காக ஏ டாட் பி ஏகமபி ஆகிய காவிகளது குற்றுப்பெருக்கத்தை இந்த முறையிலும் காண முடியும், அல்லது முனைவால் கூற்று வடிவில் காவிகள் தரப்படும் இடத்து சாதாரணமாக அடைப்பு நீக்குவதன் மூலமும் நாங்கள் குற்றுப்பெருக்கத்தை காண முடியும். ஆகவே நாங்கள் குற்றுப்பெருக்கத்தை காணுவோமாக இருந்தால் காவி ஏ டாட் பி ஆனது சாதாரண முறையில் காணும் பொழுது 3i சக 2j, அதே போன்று காவி பி ஆனது i சக 4j என்பதால் பெறப்படும். ஆகவே இந்த அடைப்பு நீக்குவதன் மூலம் ஒரே திசையிலான காவிகளின் பெருக்கம் ஒன்று கொண்டு செங்குத்தான திசையிலான அலகு காவிகளின் ஒரே திசையிலான அலகு காவிகளின் பெருக்கம் ஒன்று கொண்டு செங்குத்தான திசையிலான அலகு காவிகளின் பெருக்கம் 0 என்பதை பயன்படுத்தி நேரடியாக இந்த விடையினை எழுதி கொள்ள முடியும். 3 தர 3i தர 1i ஆனது 3 தர 1 சக 3i தர 4j ஆனது 0 காணப்படும். 2j தர i ஆனது 0 காணப்படும். ஆகவே 2j தர 4j ஆனது 8 தர j டாட் j 1 காணப்படும். ஆகவே விடை 11 காணப்படுகின்றது. 11 காணப்படுகின்றது. ஆனால் காவி ஏயினுடைய பெருமென், அதே போல காவி ஏயினுடைய பெருமென் எங்களுக்கு தெரியும். காவி ஏயினுடைய பெருமென், காவி ஏயினுடைய பெருமெனானது வர்க்கமூலத்துக்குள்ள ஏயினுடைய 3i சக 2j என்ற வடிவத்தில் காவி இருக்கிறதால 3னுடைய வர்க்கம் சக 2னுடைய வர்க்கம் என்ற முறையில் நாங்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம். 3னுடைய வர்க்கம் 9, 2னுடைய வர்க்கம் 4. ஆகவே வர்க்கமூலம் 13. காவி ஏயினுடைய பெருமெனானது வர்க்கமூலம் 13 என்று பெறப்படும். அதே போல காவி பியினுடைய பெருமெனை நாங்கள் கண்டுகொள்ளலாம். காவி பியினுடைய பெருமெனானது வர்க்கமூலத்துக்குள்ள பி ஆனது முனைவால் கூற்று வடிவத்தில் இருக்கிறதால, காவி பி ஆனது முனைவால் கூற்று வடிவத்தில் இருக்கிறதால 1னுடைய வர்க்கம் சக 4னுடைய வர்க்கம் என்ற முறையில் நாங்கள் அதை கண்டுகொள்ளலாம். ஆகவே 1 சக 4னுடைய வர்க்கம் 16. ஆகவே வர்க்கமூலம் 17 என்று நாங்கள் பெற முடியும். ஆகவே இந்த முடிவில் இருந்து இரு காவிகளுக்கு இடையிலான கோணத்தை இலகுவாக கண்டுகொள்ளலாம். ஆகவே மேற்படி சமன்பாட்டில் இந்த முடிவுகளை பிரதியிடுவதன் மூலம் ஏ டாட் பி ஆனது 11 என்று பெறப்படுகிறது. ஏ டாட் பி ஆனது 11 என்று பெறப்படுகின்றது. ஏயினுடைய பெருமென், காவி ஏயினுடைய பெருமெனானது வர்க்கமூலம் 13 காணப்படுகின்றது. காவி பியினுடைய பெருமெனானது வர்க்கமூலம் 17 காணப்படுகின்றது.
தர கொஸ்டீட்டா கோணத்தினுடைய கொஸ்பெருமானம். ஆகவே இதிலிருந்து நாங்கள் கோணத்தினை இலகுவாக கண்டுகொள்ளலாம். கொஸ்டீட்டாவானது 11 கீழ் வர்க்கமூலம் 13 தர 17 காணப்படும். ஆகவே இதிலிருந்து கோணமானது தீட்டா, இந்த விடையானது எங்களுக்கு தெரியாகணியமாக காணப்படுகின்றது. ஆகவே தீட்டாவானது இது காவிகளுக்கு இடையிலான கோணமானது கொஸ் இன்வெர்ஸ் 11 கீழ் வர்க்கமூலம் 13 தர வர்க்கமூலம் 17 என்ற வடிவிலே பெறப்படும். ஆகவே இவ்வாறு காவிகளுக்கு இடையிலான கோணத்தை நாங்கள் இந்த முறையிலே கண்டுகொள்ள முடியும். காவிகளுக்கு இடையிலான கோணத்தை இந்த முறையில் நாங்கள் கண்டுகொள்ள முடியும். அடுத்த வினாவுக்கு நாங்கள் செல்லலாம். அதாவது இந்த காவி என்ற பாடமானது சிறிய குறைந்தளவு பாடவேளைகளை கொண்ட பகுதியாக காணப்படினும் இந்த காவியின் பயன்பாடானது வேறு பாடங்களில் எங்களுக்கு பயன்படுகின்றது, வேறு பிரயோகணித பாடங்களில் எங்களுக்கு பயன்படுகின்றது. இந்த காவியினை பயன்படுத்தி நாங்கள் சார்பு வேகத்திலே எங்களுக்கு வினாக்கள் அமையக்கூடியதாக இருக்கும். அதைவிட இந்த காவியானது ஒரு தள விசை என்ற பாடப்பகுதியிலே எங்களுக்கு பயன்படுத்தக்கூடியதாக காணப்படும். ஆகவே ஒன்றுக்கு மேற்பட்ட வேறு பாடப்பகுதிகளிலும் இந்த காவியின் பயன்பாடு காணப்படுகின்றது. ஆகவே இந்த அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிற இந்த பகுதியானது ஒரு தள விசையிலே எங்களுக்கு இந்த காவியினுடைய பயன்பாடு எவ்வாறு இருக்கும் என்று பார்க்குறோம். ஒரு தள விசையிலே விசையானது தனி விசையாக தரப்படும் இடத்து நாங்கள் விளையுள் விசை காண்றதுக்கு ஒன்றுக்கொன்று செங்குத்தான கூறுகளாக நாங்கள் கூறுகளாக்கி அதன் பின்னர் விளையுள் விசை காணுவோம். ஆனால் இந்த காவி வடிவில் அந்த விசைகள் தரப்படுமாக இருந்தால், காவி வடிவில் அங்கு விசைகள் தரப்படுமாக இருந்தால், ஒரு தள விசையிலே காவி பயன்படுத்தப்பட்டிருக்குமாக இருந்தால் அந்த வினா மிகவும் இலகுவான வினாவாக இருக்கும். அதாவது காவி வடிவில் அந்த விசைகள் தரப்படுமாக இருந்தால் ஒன்றுக்கொன்று செங்குத்தான திசைகளிலான கூறுகளாக அங்கு காணப்படும். ஆகவே இங்கு பார்க்கலாம், ஒரு விசையானது எவ்வாறு காவி வடிவில் தரப்படும் இடத்து அவரை நாங்கள் எவ்வாறு குறிப்பது. ஆகவே இங்கே பார்க்கலாம், புள்ளி ஒன்றில் தாக்கும் விசை, அதாவது புள்ளி ஒன்றில் தாக்குற விசை எவ்வாறு அமையும் என்று பார்க்குறோம். புள்ளி பியில் தாக்கும் விசையினை குறித்தல், ஒரு குறித்த புள்ளியில தாக்குற ஒரு விசையை எவ்வாறு குறிக்கிறது என்று பார்ப்போம். அதாவது புள்ளி பியானது முனைவால் கூற்று வடிவில் தரப்பட்டிருக்குது. இங்கு ஒரு புள்ளி, அதாவது இந்த ஆள்கூட்டு தளத்திலே காணப்படுகிற புள்ளி காவி வடிவில் தரப்பட்டிருக்குது. அந்த புள்ளியில தாக்குற விசை xi + yj ஆக தரப்பட்டிருக்கின்றது. அப்போ புள்ளியும் காவி வடிவில் தரப்பட்டிருக்குது, விசையும் காவி வடிவில் தரப்பட்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் நாங்கள் அந்த புள்ளியை இனங்காண வேணுமாக இருந்தால் ஏ மடங்கு ஐ ஆக இருக்கிறதால இந்த ஏ ஆனது அந்த புள்ளியினுடைய எக்ஸால் கூறாக காணப்படும். இங்கே ஏ ஆனது அந்த புள்ளியினுடைய எக்ஸால் கூறாக காணப்படும். பி ஆனது அப்புள்ளியினுடைய வையால் கூறாக காணப்படும். பி ஆனது அப்புள்ளியினுடைய வையால் கூறாக காணப்படும். அதாவது புள்ளி பி ஆனது நாங்கள் எவ்வாறு எழுதி கொள்ளலாம், ஓபி என்ற தானக்காவி, அதாவது புள்ளி பியினுடைய தானக்காவி ஏஐ சக பிஜே என்ற வடிவில் தரப்படும் இடத்து புள்ளி பீனது ஆள்கூறுகளை நாங்கள் இலகுவாக கண்டுகொள்ளலாம். ஏ பியாக காணப்படும். புள்ளி பீனுடைய எக்ஸால் கூறானது ஏ ஆகவும் புள்ளி பீனுடைய வையால் கூறானது பி ஆகவும் காணப்படும். ஆகவே இந்த புள்ளியினை நாங்கள் இவ்வாறு தளத்திலே குறிக்கக்கூடியதாக இருக்கும், ஆள்கூற்று தளத்திலே குறிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ கிடையச்சின் வழியே ஏ தூரத்திலே அந்த புள்ளி அமையும், நிலைக்குத்தச்சு வழியே பி தூரத்திலே அந்த புள்ளி அமையும். ஆகவே புள்ளி பி ஆனது இந்த இடத்துல காணப்படுகின்றது. புள்ளி பியில தாக்குற விசை காவி வடிவத்தில் தரப்படுகிறது. புள்ளி பியில தாக்குற விசை, அதாவது xi + yj வடிவத்தில் அந்த விசை இருக்குது. அதாவது அந்த
விசையினுடைய விளக்கம், அந்த காவி வடிவில் காணப்படுகிற அந்த விசையினுடைய விளக்கமானது எக்ஸ் ஆனது அந்த விசையினுடைய கிடைக்கூறாக காணப்படும். எக்ஸ் ஆனது ஐ என்பது கிடையச்சின் வழியிலான அலகு காவியாக காணப்படுகிறது. ஐ ஆனது கிடையச்சின் வழியிலான அலகு காவியாக காணப்படுகிறது. ஆகவே எக்ஸ் நியூட்டன் விசையானது கிடையச்சின் வழியிலான விசையாகவும் கிடைத்திசை வழியிலான விசையாகவும், y நியூட்டன் ஆனது அதாவது y நியூட்டன் விசையானது நிலைக்குத்து அச்சு வழியிலான நிலைக்குத்து திசையிலான விசையாகவும் காணப்படும். ஆகவே இந்த வடிவிலே நாங்கள் காவி வடிவில் விசையும் விசை தாக்குகின்ற புள்ளியும் தரப்படும் இடத்து நாங்கள் ஆள்குறு தளத்திலே இலகுவாக குறித்து கொள்ளலாம். வினாவானது விளையுள் காணப்படும் கேள்வியாக இருக்குமாக இருந்தால் கிடைக்கூறுகளின் அட்சர கணித கூட்டுத்தொகை, கிடை விசைகளின் கிடைக்கூறுகளின் அட்சர கணித கூட்டுத்தொகை காண வேண்டிய தேவை இருக்கும். நாங்கள் ஒரு தலை விசையில் படிக்கிறோம். அதே போல விசை இந்த ஒரு தளத்தில் தாக்குற விசைகள் என்ற நிலைக்குத்து கூறுகளின் அட்சர கணித கூட்டுத்தொகை காண வேண்டி இருக்கும். ஆகவே இங்கு காவி வடிவில் விசை இருந்தால் விசையானது கிடைக்கூறாகவும் நிலைக்குத்து கூறாகவுமே தரப்படுகின்றது. ஆகவே நேர இந்த விசைகளை நாங்கள் கூட்டுவதன் கழிப்பதன் மூலம் நாங்கள் விளையுளை கண்டு கொள்ளலாம். ஆகவே ஒரு தள விசை வினாவிலே காவி வருமாக இருந்தால் அது சாதாரண ஒரு தள விசை வினாவுடன் ஒப்பிடும் பொழுது மிகவும் இலகுவான வினாவாக காணப்படும். ஆகவே அடுத்த பகுதியாக ஒரு வினா ஒன்றுக்கு நாங்கள் செல்லலாம். இந்த வினாவை பார்த்தமாக இருந்தால் காவிகள் தொடர்பான விடயங்களை ஆராய்ந்து அந்த விடயங்களில் பயிற்சிகளை மேற்கொண்டு வருகின்றோம். ஆகவே இந்த வினாவினை அவதானிக்கலாம். வழக்கமான குறிப்பீட்டிலே 3i என்ற ஒரு காவி தரப்பட்டிருக்கின்றது. அதே போல 2i சக 3j என்கின்ற இன்னொரு காவி தரப்பட்டுகின்றது. ஆகியன ஒரு நிலைத்த உற்பத்தி O பற்றி முறையே A, B ஆகிய புள்ளிகளின் தானக்காவிகள் அப்ப ஏயினுடைய தானக்காவி 3i, பியினுடைய தானக்காவி 2i சக 3j என தரப்பட்டிருக்கின்றது. சி ஆனது வேறொரு புள்ளி, சி ஆனது நேர்கோடு OB மீது OCA ஆனது π/2 அமையுமாறு, OCA என்ற கோணம் π/2 அமையுமாறு இருக்கின்ற ஒரு புள்ளி என தரப்பட்டிருக்கின்றது. வினா என்று சொன்னால் OC காவியினை காண வேண்டும். காவி OCயினை முனைவால் கூற்று வடிவத்திலே காண வேண்டும், IJ வடிவிலே காண வேண்டும். ஆகவே நாங்கள் இந்த வினாவினை அவதானிக்கலாம். A, B என்ற புள்ளிகளை பார்க்கிறோம். புள்ளி C ஆனது நேர்கோடு OB மீது அமைந்திருக்கின்றது. OCA ஆனது π/2 இருக்கத்தக்கதாக உள்ள புள்ளியாக C இருக்கிறது என்று மேலும் தரவு தரப்பட்டிருக்கின்றது. OCயினை IJ வடிவில் கேட்டிருக்குது. ஆகவே பார்த்தோம் என்று சொன்னால் புள்ளி பியினுடைய தானக்காவி, புள்ளி B ஆனது 2i சக 3j, புள்ளி B ஆனது 2i சக 3j, புள்ளி A ஆனது 3i என்று தரப்பட்டிருக்கின்றது, 3i என்று தரப்பட்டிருக்கின்றது. C ஆனது OB மீது இருக்கின்றது. இது புள்ளி ஓவாக நாங்கள் கருதுகிறோம். இந்த இடத்துல புள்ளி A இருக்கிறதாக கருதுகிறோம். இந்த இடத்துல புள்ளி B இருக்கிறதாக நாங்கள் கருதுகிறோம். ஆகவே புள்ளி C ஆனது OB மீது இருக்கின்றது. எவ்வாறு சொன்னால் OAC ஆனது π/2 காணப்படுமாறு, OAC ஆனது π/2 90 பாகையாக காணப்படுமாறான புள்ளி C. அப்போ புள்ளி C OB மீது காணப்படுகின்றது. வினாவானது OC காவி OCயினை காண வேண்டும், காவி OCயினை காண வேண்டும். ஆகவே இந்த வினாவிலே நாங்கள் என்ன செய்யலாம் என்று சொன்னால் சீனுடைய தானக்காவிய IJ வடிவில காண வேணும். ஆகவே நாங்கள் என்ன செய்து கொள்ளலாம், சீனுடைய தானக்காவியினை xi + yj வடிவில வைக்கலாம். ஒரு x1i + y1j என்ற வடிவில வச்சு கொள்ளலாம். அப்படி வெச்சமாக இருந்தால் இங்கு 2 தெரியாக்கணியங்கள் காணப்படுகின்றது. x1 ஒரு தெரியாக்கணியம், y1 ஒரு தெரியாக்கணியம். ஆகவே இந்த முறை சற்று கடினமானதாக காணப்படும். இங்கு மேலதிக தரவொன்று இருக்கின்றது.
சி ஆனது ஓபி மீது காணப்படுகின்றது. சி ஆனது ஓபி மீது காணப்படுகின்றது. அந்த தரவு எவ்வாறு பயன்படுத்துவதுன்னு சொன்னால், ஓசி என்ற கோடும் ஓபி என்ற கோடும் சமாந்தர கோடுகள். ஒரே நேர்கோட்டில் இருக்கிற ரெண்டு கோடுகள், ஒரே நேர்கோட்டில் இருக்கிற புள்ளிகள் ஓசிபி. ஆகவே ஓபி என்ற கோடும் ஓசி என்ற கோடும் சமாந்தர கோடுகள். ஆகவே ஓபி என்ற கோட்டு துண்டத்தினால குறிக்கப்படுற காவியும் ஓசி என்ற கோட்டு துண்டத்தினால குறிக்கப்படுற காவியும் சமாந்தர காவிகள். ஆகவே நாங்கள் அந்த சமாந்தர காவி தொடர்பான அறிவிலிருந்து இந்த இரண்டு தெரியாக்கணியத்தை ஒரு தெரியாக்கணியமாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே ஓசி என்ற காவியும் ஓபி என்ற காவியும் சமாந்தர காவிகள். ஓபி என்ற கோட்டு துண்டத்தினால குறிக்கப்படுற காவியும் சமாந்தரமான காவிகள். ஆகவே காவி ஓசியானது ஒரு மடங்கு காவி ஓபியாக காணப்படும். இந்த முறையை பயன்படுத்துவதன் மூலம் இந்த வினாவினை இலகுவாக செய்து கொள்ள முடியும். ஆகவே பார்த்தமாக இருந்தால் ஓசி எவ்வாறு பெறப்படும்? லம்டா மடங்கு ஓபிக்கு பதிலாக 2i சக 3j 2i சக 3j என்று பெறப்படும். ஆகவே இரண்டு தெரியாக்கணியங்கள் வர இருந்த வினாவானது ஒரு தெரியாக்கணியமாக மாறியுள்ளது. ஆகவே தற்போது லம்டாவினை காணுவதன் மூலம் ஓசியினை நாங்கள் முனைவால் கூற்று வடிவத்தில் காண முடியும். ஆகவே காவி ஓசியானது 2 லம்டா ஐ சக 3 லம்டா ஜே என்ற வடிவத்தில் பெறப்படுகின்றது. 3 லம்டா ஜே என்ற வடிவத்தில் பெறப்படுகின்றது. ஆகவே எங்களுக்கு இப்போ லம்டா காண வேண்டும். ஆகவே லம்டாவினை காணுவதற்காக நாங்கள் என்ன செய்து கொள்ளலாம்? அடுத்த தரவினை பயன்படுத்தலாம். இங்கு ஓசிஏ ஆனது 90 பாகை. ஓசிஏ 90 பாகையாக காணப்படுகின்றது. ஆகவே நாங்கள் பார்த்தமாக இருந்தால் இவர் 90 பாகை அல்ல, ஓசிஏ 90 பாகையாக காணப்படுகின்றது. அப்போ இவரை நாங்கள் π/2 என்று குறித்து கொள்ளலாம். π/2 என்று குறித்து கொள்ளலாம். ஆகவே இந்த தரவிலிருந்து நாங்கள் என்ன சொல்லலாம் என்றால், இரு காவிகளினுடைய பெருக்கமானது ஒன்றுக்கொன்று செங்குத்தான இரு காவிகளினுடைய குற்று பெருக்கம் 0 காணப்படும். ஒன்றுக்கொன்று செங்குத்தான இரு காவிகளது குற்று பெருக்கம் 0 காணப்படும். ஏனென்று சொன்னால் இரண்டு காவிகளுடைய உதாரணமாக பார்ப்போம். a, b என்ற காவிகளுடைய குற்று பெருக்கம் a.b ஆனது காவி ஏயினுடைய பெருமன் இன்டு காவி பியினுடைய பெருமன் இடைப்பட்ட கோணத்தினுடைய கொஸ்டீட்டாவினால் தரப்படும். இங்கு a, b ஆகிய காவிகள் ஒன்றுக்கொன்று செங்குத்தானவையாயின் கோணம் 90 பாகையாக காணப்படும். கொஸ் 90 0 காணப்படும். ஆகவே ஒன்றுக்கொன்று செங்குத்தான காவிகளினுடைய குற்றுப்பெருக்கம் a, b என்பன ஒன்றுக்கொன்று செங்குத்தான காவிகளாக காணப்படுமாக இருந்தால் a.b ஆனது 0 காணப்படும் என்ற தரவினை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆகவே இங்கு இரு காவிகள் ஓசி CA என்பன செங்குத்தென்று எடுக்கலாம். ஆகவே ஓசி காவி CA காவி என்பன செங்குத்தான காவிகள். CA காவி என்பன செங்குத்தான காவிகளாக காணப்படும். ஆகவே இரு காவிகளுடைய குற்று பெருக்கமானது 0 காணப்படும். ஆகவே ஓசி காவியானது எங்களுக்கு தெரியும். ஓசி காவியானது 2 லம்டா ஐ சக 3 லம்டா ஜே ஆக காணப்படுகின்றது. இன்டு CA காவி எங்களுக்கு தேவை. CA காவி தேவையாக இருந்தால் கவனிக்கலாம். காவி CA தேவையாக இருந்தால் எவ்வாறு காண்பது? பின்னுக்குள்ள எழுத்தினுடைய தானக்காவி ஏயினுடைய தானக்காவியிலிருந்து OA சய OC என்ற வடிவத்தில் பெறப்படும். CA என்ற காவியானது இந்த வடிவத்தில் பெறப்படும். எங்களுக்கு OA என்ற காவி தெரியும், 3i என்று பெறப்படுகின்றது. 3i சய OC என்ற காவி எங்களுக்கு தெரியாது, அவரை தான் காண வேண்டும்.
ஒரு தெரியாக்கணியத்தில் இருக்குது. லம்டா சார்பில் எங்கள்கிட்ட இருக்குது. ஆகவே 2 லம்டா இவரை நாங்கள் அழிச்சு கொள்ளலாம். ஓசி என்ற காவியானது 2 லம்டா ஐ சக 3 லம்டா ஜே என்ற வடிவில் பெறப்படும். ஆகவே சிஏ என்ற காவி எங்களுக்கு வரும் 3/2 லம்டா மடங்கு ஐ சக சயவால பெருக்கும் பொழுது 3 லம்டா ஜே ஆக பெறப்படும். 3 லம்டா ஜே ஆக பெறப்படும். ஆகவே சிஏ என்ற காவி எங்களுக்கு இவ்வாறு பெறப்படுகின்றது. 3/2 லம்டா ஐ 3 லம்டா ஜே என்ற வடிவில் பெறப்படுகிறது. இந்த இரு காவிகளுடைய பெருக்கமானது பூஜ்ஜியமாக காணப்படுகிறது. இவ்விரு காவிகளுடைய பெருக்கமானது பூஜ்ஜியமாக காணப்படுகின்றது. ஆகவே இந்த விடையானது பூஜ்ஜியமாக பெறப்படும். இந்த தரவிலிருந்து நாங்கள் லம்டாவினை கண்டுகொள்ளலாம். ஆகவே நேரடியாக எழுதுவோமாக இருந்தால் 2 லம்டா ஐ 3/2 லம்டா ஐ. ஆகவே 2 லம்டா இன்டு 3/2 லம்டா ஐ தர ஐ ஆனது ஒன்றாக பெறப்படும். ஒரே திசையிலான அலகு காவிகளினுடைய பெருக்கம் 1. அடுத்தது 2 லம்டா ஐயும் 3 லம்டா ஜேயும் பெருக்கப்படும் பொழுது ஐ கம ஜே என்பன ஒன்றுக்கொன்று செங்குத்தான திசையிலான அலகு காவிகளாகவே பூஜ்ஜியமாக பெறப்படும். 3 லம்டா ஜே 3/2 லம்டா ஐ என்பன பூஜ்ஜியமாகும். ஏனென்று சொன்னால் ஜே கம ஐ என்பன ஒன்றுக்கொன்று செங்குத்தான திசையிலான அலகு காவிகள். ஆகவே 3 லம்டா ஜே தர 3 லம்டா ஜே பெறப்படும். ஆகவே 9 லம்டா வர்க்கம் ஜே டாட் ஜே ஆனது 1 என்று பெறப்படும். ஆகவே இந்த விடையானது பூஜ்ஜியமாக காணப்படும். ஆகவே நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் 2 லம்டா 3 6 லம்டா 4 லம்டா வர்க்கம் 9 லம்டா வர்க்கமானது பூஜ்ஜியமாக காணப்படுகின்றது. ஆகவே விடையானது 4 லம்டா வர்க்கம் 9 லம்டா வர்க்கம். ஆகவே இது 13 லம்டா வர்க்கம். ஆகவே இங்கே 6 லம்டா இருக்குது. ஆகவே லம்டாவை பொது அர்த்தமாக இருந்தால் 6/13 லம்டா சமன் 0 என்று பெறப்படும். ஆகவே இங்கு லம்டாவானது பூஜ்ஜியமல்லாத ஒரு மாறிலி. லம்டா பூஜ்ஜியமாக காணப்படாது. லம்டாவானது பூஜ்ஜியமல்லாத ஒரு மாறிலி. ஆகவே லம்டாவினுடைய பெருமானமானது 6/13 என்று பெறப்படும். லம்டாவினுடைய பெருமானமானது 6/13 என்று பெறப்படும். ஆகவே காவி ஓசியானது எங்களுக்கு பெறப்படும். காவி ஓசியானது xi plus yj என்ற வடிவிலே நாங்கள் காணலாம். 2 லம்டா மடங்கு ஐ. அப்போ லம்டாக்கு பதிலாக 6/13 பிரதியிடுவதன் மூலம் 12/13 ஐ சக 3 லம்டா மடங்கு ஜே 3 தர 6/13. ஆகவே 18/13 ஜே என்ற வடிவிலே பெறப்படும். ஆகவே இதுதான் எங்களோட வினாவாக காணப்படுகின்றது. அப்போ புள்ளி சியினுடைய தானகாவியை xi plus yj வடிவில கேள்வியாக இருக்குது. ஆகவே நாங்கள் சமாந்தர காவி தொடர்பான அறிவிலிருந்து தேவையான காவியினை ஒரு தெரியாக்கணியத்தில் எழுதி பின்னர் ஒன்றுக்கொண்டு செங்குத்தான காவிகள் என்ற விடயத்திலிருந்து அந்த தெரியாக்கணியத்தை நாங்கள் இலகுவாக கண்டுகொள்ளக்கூடியதாக காணப்படுகின்றது. அடுத்த பகுதிக்கு நாங்கள் செல்லலாம். ஓஏபி ஒரு முக்கோணி. டி ஆனது ஏபியின் நடுப்புள்ளி, இ ஆனது ஓடியின் நடுப்புள்ளி எனவும் கொள்வோம். புள்ளி எஃப் ஆனது ஓஏ மீது காணப்படுகின்றது. OF/FA 1:2 ஆக இருக்கத்தக்கதான புள்ளியாக எஃப் இருக்கின்றது. ஓ பற்றி ஏகமபி ஆகியவற்றின் தானகாவிகள் முறையே காவி ஏ கம காவி பி ஆகும்.
காவி பிஇ காவி பிஎஃப் ஆகிய காவிகளை ஏபி சார்பில் ஏ காவி ஏ காவி பி சார்பில் எடுத்துரைக்க வேண்டும். பின்னர் பிஇஎஃப் என்பன ஒரே கோட்டில் உள்ளன என்பதை உய்த்தறிய வேண்டும். அப்போ 3 புள்ளிகள் ஒரே கோட்டில் இருப்பதை எவ்வாறு காட்டுவது என்று நாங்கள் கடந்த வகுப்பிலே பார்த்திருக்கின்றோம். ஆகவே இந்த வினாவினை நாங்கள் சற்று முயற்சி செய்து பார்க்கலாம். ஓஏபி ஆனது ஒரு முக்கோணி. ஓஏபி ஆனது ஒரு முக்கோணியாக காணப்படுகின்றது. புள்ளி டி ஆனது ஏபியின் நடுப்புள்ளி. அப்போ ஏபியின் நடுப்புள்ளி என்பதிலிருந்து ஏபி என்ற காவி தெரியுமாக இருந்தால் ஏடி என்ற காவியானது ஏபியினுடைய அரைவாசி. அதே போன்று ஓடி என்ற காவியானது ஓடி கோட்டின் நடுப்புள்ளியாக இ காணப்படுகின்றது. ஓடி காவியினுடைய அரைவாசியாக ஓஇ காவி காணப்படும். அதே போன்று ஓஏ என்ற கோட்டின் மீது புள்ளி எஃப் காணப்படுகின்றது. அது 1:2 என்ற விகிதத்திலே காணப்படுகின்றது. 1:2 என்ற விகிதத்திலே காணப்படுகின்றது. ஆகவே ஓஏ என்ற காவி தெரியுமாக இருந்தால் ஓஎஃப் என்ற காவியினை நாங்கள் கண்டு கொள்ளலாம். சமாந்தர காவிகள் தொடர்பான அறிவிலிருந்து மேற்படி பகுதியினை நாங்கள் செய்து கொள்ள முடியும். ஆகவே இந்த வினாவினை பார்க்கலாம். முதலாவது கேள்வி என்னவாக இருக்கின்றது? பிஇ பிஎஃப் ஆகிய காவிகளை காண வேண்டும். பிஇ பிஎஃப் ஆகிய காவிகளை காண வேண்டும். ஆகவே பார்த்தமாக இருந்தால் ஏ பி ஆகியவற்றின் தானக்காவிகள் தந்திருக்குது. புள்ளி ஏயினுடைய தானக்காவி தந்திருக்குது. ஆகவே ஓஏ ஆனது ஏயினுடைய தானக்காவி தரவாக இருக்குது ஏ. பியினுடைய தானக்காவி ஓபி ஆனது தரவு பி. கேள்வி என்னன்னு சொன்னால் பிஇ தேவை. பிஇ காவி பிஇ தேவை. காவி பிஇ தேவை. ஆகவே நாங்கள் வினாவினை அவதானிக்கலாம். பிஇ என்பது காவி பிஇ என்பது முக்கோணி ஓபிஇயில் காவி கூட்டல் விதியினை பயன்படுத்தி நாங்கள் பிஇயினை காணலாம். முக்கோணி ஓபிஇயில் காவி கூட்டல் விதி. காவி கூட்டல் விதி பிஇ காவியானது எவ்வாறு பெறப்படும்? பிஇ காவியானது எவ்வாறு பெறப்படும் என்று சொன்னால் பிஓ காவி சக ஓஇ காவியினால் பெறப்படும். பிஓ காவி சக பிஇ காவியினால் பெறப்படும். பிஇ காவியினால் பெறப்படும். ஆனால் பிஓ காவியானது ஓபி காவியினுடைய மறைக்காவியாக காணப்படும். ஓபி காவியினுடைய மறைக்காவியாக காணப்படும். எங்களுக்கு ஓபி காவி தெரியும். ஓபி காவியானது பி காவியாக காணப்படுகின்றது. ஆகவே மறை பி காவியாக காணப்படும். மறை பி காவி. அப்போ பிஓ காவி எங்களுக்கு தெரியும். பிஇ காவி தேவையாக இருந்தால் ஓஇ காவியாக காணப்படும். ஆகவே ஓஇ காவியானது எவ்வாறு பெறப்படுமாக இருந்தால் ஓடியினுடைய அரைவாசி. ஓஇ காவியானது ஓடி காவியினுடைய அரை மடங்காக காணப்படும். ஆகவே முக்கோணி ஓஏடியினை கருதுவோம். முக்கோணி ஓஏடியினை கருதுவமாக இருந்தால் ஓடியானது எவ்வாறு பெறப்படும்? ஓடியானது ஓஏ சக ஏடியாக பெறப்படும். ஓஏ சக ஏடியாக பெறப்படும். ஆனால் ஏடியானது ஏபியினுடைய அரை மடங்கு. ஏடியானது
ஏபியினுடைய அரைவாசியாக காணப்படும். அரை மடங்கு ஏபி ஆக காணப்படும். ஏபி காவினை நாங்கள் காண வேணுமாக இருந்தால் ஏபி காவினை காண வேணுமாக இருந்தால் ஏஓ சக ஓபி என்று காணலாம். ஆகவே ஏடி காவி வரும் அரை மடங்கு பி சய ஏ காவி, பி சய ஏ காவி என்று பெறப்படும். ஆகவே ஓடி காவினை நாங்கள் கண்டுகொள்ளலாம். ஓடி காவியானது காவி ஓடியானது ஓஏக்கு பதிலாக ஏ காவி சக ஏடிக்கு பதிலாக பி சய ஏயின் கீழ் 2 என்று பெறப்படும். ஆகவே ஓடி காவினை நாங்கள் ஏ சக பியின் கீழ் 2 என்று பெறலாம். ஏ சக காவி ஏ சக காவி பியின் கீழ் 2 என்று பெறக்கூடியதாக காணப்படும். ஆகவே ஓஇ காவியானது அரை ஓடிக்கு பதிலாக ஏ காவி சக பி காவியின் கீழ் 2, ஏ காவி சக பி காவியின் கீழ் 2. ஆகவே ஏ சக காவி ஏ சக காவி பியின் கீழ் 4 என்று பெறப்படும். ஆகவே ஓஇ காவி வினாவாக காணப்படுகின்றது. ஓஇ காவி இந்த மாதிரி நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே எமது கேள்வி காவி பியினை காண வேண்டும். பிஇ காவி பிஇனை காண வேண்டும். காவி பிஇ ஆனது பிஓ சக ஓஇ, பிஓ சக ஓஇ. பிஓ ஆனது சயபி காவி சக ஓஇ ஆனது நாங்கள் பெற்றிருக்கிறோம் ஏ காவி சக பி காவியின் கீழ் 4. ஆகவே இதிலிருந்து எங்களுக்கு பெறப்படும் ஏ சய 3 பியின் கீழ் 4 என்று பெறப்படும். இந்த முறையில் நாங்கள் பிஇ காவியை பெற்றுக்கொள்ளலாம். இந்த பகுதியுடன் நாங்கள் காவி தொடர்பான விடயங்களை பூரணப்படுத்தி இருக்கின்றோம். இது காவியினுடைய 5வது பாடவழியாக காணப்படுகின்றது. தொலைக்காட்சி மூலம் மாணவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த காணொளியானது தேசிய கல்வி நிறுவனத்தினுடைய சேனல் NIE என்கின்ற யூடியூப் சேனலினூடாக தாங்கள் விரும்பிய நேரத்திலே பார்த்து கொள்ளக்கூடிய வசதி வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. அங்கே காணப்படுகின்ற காணொளியுடன் மேற்படி பகுதிகளினுடைய அச்சிடப்பட்ட பாடப்பிரதிகளும் நாங்கள் இணைத்து உள்ளோம். ஆகவே மாணவர்கள் விரும்பிய நேரத்தில் அவற்றை தரவிறக்கம் செய்து மீண்டும் மீண்டும் இந்த காணொளிகளை பார்த்து விளங்கிக் கொள்ளக்கூடியதாக தான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்து விடை பெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.